ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்ஐ என்பது நமது சுதந்திரம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பு யுனைடெட் சர்ச் போர்ட் ஃபார் வேர்ல்டு மினிஸ்ட்ரி என்ற ஒரு அமைப்பு மொத்தமாக சேர்ந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்று 1947 பதிவு செய்யப்பட்டு கம்பெனி சட்டப்படி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் 24 டயசியஸ் அமைப்புகள் பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொன்றும் கம்பெனி சட்டத்தின் கீழ்தான் செயல்பட வேண்டும். ஆனால் இங்கு நமது சென்னையில் சிஎஸ்ஐடிஏ தலைமையகத்தில் செனாட் என்ற ஒரு போலியான அமைப்பை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஒரு போலியான கான்ஸ்டியூஷனை வைத்துக்கொண்டு மாடரேட்டர் என்ற ஒரு பதவியை உருவாக்கி அதில் போலியான கான்ஸ்டியூஷன்களை வைத்து இந்த திருமண்டலங்களை ஆட்சி செய்து வருகிறார்கள். சட்டப்படி கம்பெனி சட்டப்படி தான் செயல்பட வேண்டும். ஆனால் இது போலியான கான்ஸ்டியூஷன் படி நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கு வரி ஏய்ப்பு ஏகமான முறையில் நடைபெறுகிறது. இந்த சிஎஸ்ஐடிஏ என்ற கம்பெனி ஆக்ட் படி தான் செயல்பட வேண்டும் என்று பலவித வழக்குகள்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த சிஎஸ்ஐடிஏவில் ஆரம்ப கட்டங்களில் ஒரு நிர்வாகம் நல்ல முறையில் நடைபெற்றது. அதன் பின்பு படிப்படியாக தற்போது ஒரு 4 இயர் முந்தி கூட சதானந்தா கவுடா என்ற ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் தலைமையில் இருந்தபோது கூட நன்றாக இருந்தது. அதற்கு முன்பு பிலிப் என்பவர் இருந்தார். இவர்கள் இருக்கும்போதெல்லாம் நிர்வாகம் சீராக நடைபெற்று வந்தது. அதன் பின்பு மதுரையிலிருந்து தற்போது பெர்னாண்டஸ் ரத்னராஜா என்பவர் இந்த சிஎஸ்ஐடிஏவின் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பலவித நிதி முறைகேடுகள் 24 டயசிகளிலும் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி ஒவ்வொரு டயசிஸும் மாமூல் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார். இந்த சிஎஸ்ஐடிஏ நிர்வாகம் இப்போது மிகவும் சீர்குலைந்து செயல்பட்டு வருகிறது. இவரை நீக்குவதற்காக நாங்கள் பல விதங்களில் நீதிமன்றங்களில் நாடியிருக்கிறோம். இந்த போலி சிஎஸ்ஐ செனாட் என்ற கான்ஸ்டியூஷன் அமைப்பின்படி பலவித முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. சிஎஸ்ஐ செனாட் என்ற அமைப்பின் தலைவராக மாடரேட்டர், டெப்டி மாடரேட்டர், ஜெனரல் செக்ரட்டரி, ட்ரெஸரர் என்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தங்களது நிர்வாகத்திற்குள் 24 டயசியஸையும் வைத்துக்கொண்டு நிதி முறைகேடுகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் 24 டயசிஸிலும் எந்தவித ஒரு சிறிய முறைகேடுகள் நடைபெறவில்லை. ஆனால் தற்போது நிர்வாகத்திற்கு வந்திருக்கிற திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவருடைய சொந்த டயசியஸ் மதுரையில் நிதி முறைகேடுகள் நிறையாக செய்திருக்கிறார். அந்த செனாட் கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி ஏகமான இடங்களை சேல்ஸ் பண்ணியிருக்கிறார். அது குறித்து வழக்குகள் அவர் மேல் போடப்பட்டுள்ளது. இந்த சிஎஸ்ஐ செனாட் என்ற போலி கான்ஸ்டியூஷனை நாங்கள் ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்திலும் நாடியுள்ளோம். இந்த கான்ஸ்டியூஷன் சட்டத்திற்கு புறமானது. சிஎஸ்ஐடிஏ என்ற கான்ஸ்டியூஷன் தான் சட்டப்படி செல்லத்தக்கது. இதன்படி வருமானம் வந்தால் நாம் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த வேண்டும். அதை மறைப்பதற்காக இப்படி சிஎஸ்ஐ செனாட் என்ற ஒரு போலியான கான்ஸ்டியூஷனை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார்கள். அதாவது சிஎஸ்ஐடிஏவில் உள்ள சொத்துக்களை அபகரித்து அதை சேல்ஸ் பண்ணும் நோக்கில் இந்தமான கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த சிஎஸ்ஐ செனாட் கான்ஸ்டியூஷன் மூலம் பிஷப் மாடரேட் அவர்களுக்கு நிறைய பவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு சம்பளம் வாங்கும் எம்ப்ளாயி தான் சிஎஸ்ஐ கம்பெனி சட்டப்படி. ஆனால் அவர்கள் அதை விட்டுவிட்டு சிஎஸ்ஐ செனாட் என்ற போலியான கான்ஸ்டியூஷன் படி செயல்பட்டு சிஎஸ்ஐடிஏ திருமண்டலங்களை சீரழித்து வருகிறார்கள். தற்போது இதை விட மோசமான நிலைமை எப்போதும் சிஎஸ்ஐடிஏக்கு வந்ததில்லை. திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா பணம் ஒன்றுதான் குறிக்கோள் என்ற அடிப்படை செயல்புடன் 24 டயசிஸ்களிலும் பாஸ்டர் பிஷப்புகளை தன் கைவசம் வைத்துக்கொண்டு செயல்படுகிறார். இது குறித்து நாங்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் போட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த தீர்ப்புகளை பற்றி சொல்கிறேன். இந்த சிஎஸ்ஐடிஏ என்ற அமைப்பு தான் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் வற்புறுத்துகிறோம். கம்பெனி சட்டப்படி செயல்படும் போது நிதி நிர்வாக முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை. சிஎஸ்ஐ செனாட் என்ற ஒரு போலியான கான்ஸ்டியூஷன் மூலம் ஏகமான வருமான வரி ஏய்ப்பு, இந்த போன்ற கல்லூரி நிறுவனங்களில் வரும் வருமானங்கள், சர்ச்சைகளிலிருந்து வரும் காணிக்கைகள் எல்லாமே போலியாக கணக்கெழுதப்பட்டு சிஎஸ்ஐடிஏவில் கணக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன்
கம்பெனி ஆக்ட் படி தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கு பல விதங்களில் வலியுறுத்தியுள்ளோம். மேலும் இந்த காலகட்டங்களில் இடங்களை சேல்ஸ் பண்ணது மற்றும் நிதி முறைகேடுகள் குறித்து சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை செய்து வருகிறது. ஆர்ஓசி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மேல் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் நிறைய வழக்குகள் எங்கள் சங்கத்து சார்பாக போட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் 1947 கம்பெனி ஆக்ட் படி தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசிடம் கேட்கிறோம். இப்போது சிஎஸ்ஐடிஏ திருமண்டலம் மிகவும் நிதி மோசடி மற்றும் லீசிக் இடங்களை விற்பது போன்ற பலவித முறைகேடுகளில் சிக்கி தவிக்கிறது. இதற்கு முன்பு இருந்த மாடரேட்டர் ரசாலாம் தர்மராஜ் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கி தருவதாக பல கோடி மோசடி செய்து அவர் மேல் 12 எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. தற்போது அவர் ஓய்வில் உள்ளார். அதனால் நாங்கள் இப்போது மத்திய அரசிடம் வற்புறுத்துவது, எங்களுக்கு 1947 கம்பெனி ஆக்ட் படி இதை செயல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பது கேட்கிறோம். சிஎஸ்ஐடிஏ என்பதை அமைப்பை கம்பெனி சட்டப்படி செயல்படுத்தணும், அதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்கள் என்று தான் நாங்கள் சிஎஸ்ஐயை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். சிஎஸ்ஐடிஏ என்ற அமைப்பை முறைப்படுத்தினால் இந்த நிதி முறைகேடுகள் எல்லாம் நடைபெறாது. எனவே இந்த சிஎஸ்ஐடிஏ அமைப்பில் இப்பொழுது உள்ள நிர்வாகிகளை நீக்கிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட வேண்டும் என்பது இதுதான் எங்களுடைய கருத்தாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனில் ஏகமான சொத்துகள் உள்ளன. இவை நிர்வாகம் செய்வதற்கு மத்திய அரசு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நியமித்து கம்பெனி சட்டப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். இப்போது உள்ள நிர்வாகிகள் அனைவரும் முறைகேடுகளில் தான் இருக்கிறார்கள். இப்போது ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும் திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா ஏகமான இடங்களை மதுரை ராம்நாத் டயசிஸில் சேல்ஸ் செய்துள்ளார். அப்பாயின்மெண்ட் விஷயங்களிலும் நிறைய முறைகேடுகள் செய்துள்ளார். எனவே இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் கம்பெனி ஆக்ட் படி ஆரம்பிக்கப்பட்டபடியே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அடுத்த கட்டமாக நாங்கள் கம்பெனியில் நடைபெறும் சில காரியங்களை அடுத்த கட்டமாக கொண்டு வருகிறோம். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனில் 24 டயசிஸ்களிலும் ஏகமான வழக்குகள் போடப்பட்டு இன்னும் அவற்றுக்கு தீர்வு காணப்படவில்லை. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்ற அமைப்பு தலைமையகம் ராயப்பேட்டை 5 நம்பர் ஒயிட்ஸ் ரோடில் உள்ளது. இந்த ஆபீஸுக்கு புதிதாக அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமனம் பண்ண வேண்டும் என்ற வழக்குகள் தொடர்ந்த வண்ணம் போடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் சொத்துகள் ஏகமான சொத்துக்களாக உள்ளது. இவை அனைத்தும் த யுனைடெட் சர்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் வேர்ல்டு மினிஸ்ட்ரியிலிருந்து மாற்றப்பட்ட சொத்துகள். அதேபோல் அமெரிக்கன் மிஷன் போர்டிலிருந்தும் நிறைய சொத்துகள் மாற்றப்பட்டுள்ளது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கு சொத்துகள் ஏகமான சொத்துகள் உள்ளது. இந்த சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய சங்கத்தின் ஒரு வேண்டுகோளாய் மத்திய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் கம்பெனி ஆக்ட் படி தான் இதுக்கு எலெக்டட் பாடி வர வேண்டும், டைரக்டர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதையும் நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வைத்துள்ளோம். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனில் உள்ள நமது பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் எல்லாம் கம்பெனி ஆக்ட் படி தான் செயல்பட வேண்டும். தற்போது போலியாக சிஎஸ்ஐ செனாட் என்ற ஒரு ஆக்டு, சொசைட்டி என்ற ஒரு ஆக்டெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கம்பெனி சட்டப்படி கொண்டு வர வேண்டும். இதற்கு டைரக்டர்கள் மத்திய அரசு நியாயமானவர்களை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறோம். விரைவில் இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதே மாதிரி அமெரிக்கன் மிஷன் ஆஃப் போர்ட் கொடுக்கப்பட்ட இடங்கள்லாம் சில இடங்கள் நிபந்தனைகளின் பேரில் அப்போதைய அரசே கொடுத்திருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் போலி நிர்வாகிகள் டிரான்ஸ்ஃபர் டீட் போட்டு அதை சேல்ஸ் செய்துள்ளார்கள். அதை பற்றி பின்னாடி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷனுடைய டைரக்டர்கள் அனைவரும் போலியான டைரக்டர்கள். இவர்கள் அனைவரும் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே போன்று 1947 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் கம்பெனி ஆக்ட் படி இதுவரை செயல்படவில்லை.
இதை வலியுறுத்தி பல வழக்குகள் டெல்லியிலும் மதுரை சென்னையிலெலாம் போடப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் குறித்து பின்பு சொல்கிறேன். மக்கள் அனைவரும் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் கம்பெனி ஆக்ட் படி தான் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முற்றிலுமாய் பாஸ்டர் பிஷப் அவர்களை முற்றிலுமாக தவிர்த்து லே பீப்புள் வர வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தினுடைய குறிக்கோளாக செயல்பட்டு வருகிறோம். நன்றி.